ஒருவர் சலாம் சொல்கிறார், அதற்கு நான் பதில் சொன்ன பிறகு மீண்டும் நான் சலாம் சொல்லலாமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக சலாம் சொல்லுவதை பொறுத்தவரை அதை மார்க்கம் ஒரு உயர்ந்த காரியமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்படுகிற போது ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் தக்கரவு சலாம் அலா மன் அரஃப்த வ அலா மல்லம் தரிஃப், நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்கிற வழிகாட்டுதல அதுதான் இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி ஒருவருக்கொருவர் நேசத்தை பரப்பிக் கொள்கிற இந்த சலாத்தை நமக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாம் என்கிற அந்த தூய பிரார்த்தனை ஒருவர் மீது நாம் கொண்டிருக்கிற அக்கறையை வெளிப்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான சாராம்சமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை இது உள்ளடக்கி இருந்தாலும் கூட மார்க்கம் இதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த விதத்தில் தான் நாம பயன்படுத்தணும். இப்ப உதாரணத்துக்கு நாம் சொல்ல போனா இந்த சலாம் சொல்வது என்பது நாம எப்படி அதை மீண்டும் சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதரை வழிகாட்டி இருக்கிறாங்க. அபுதாபுல இடம்பெறுகிற 5200வது செய்தி நீங்க பார்க்கலாம். அதுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா லக்கிய அஹதுக்கும் அஹாஹு, உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரரை சந்தித்தால் ஃபல் யுஸல்லிமு அலைஹி, அவருக்கு நீங்க சலாம் சொல்லுங்கள். யாராவது சந்திக்க நேரிடுது, யாரையாவது பார்க்கிறீர்கள் அப்படின்னா புன்வருவரோடு சலாம் சொல்லுவதை இஸ்லாம் மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த அம்சமாக இந்த முகமனை நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படி நாம மீண்டும் சலாம் சொல்ல தொடங்குவது அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஃபஇன் ஹாலத் பைனஹுமா சஜரத்துன் அவ் ஜிதாருன் அவ் ஹஜருன், உங்களுக்கு இருவருக்கு மத்தியில் ஒரு மரமோ அல்லது ஒரு சுவரோ ஒரு கல்லோ குறுக்கிட்டு மீண்டும் சும்மா லக்கியஹு, அவரை நீங்கள் சந்திக்க நேரிடுகிற போது ஃபல் யுஸல்லிம் அலைஹி ஐலன், மீண்டும் நீங்கள் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த சலாம் சொல்லுவது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒன்றாக வழிகாட்டப்பட்டிருக்கிற நிலையிலும் கூட நாம எப்ப சொல்லணும் அப்படின்ற வழிகாட்டுதான் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு நாம குறிப்பிட்ட இடைவேளியோ அல்லது நமக்கு மத்தியில் ஒரு குறுக்கீடோ ஒரு கல்லோ அல்லது வேறு ஒரு மரமோ ஒரு சின்ன நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு முறிவு ஏற்பட்டு விட்டது என்றால் மீண்டும் நாம் சந்திக்க நேரிடுகிற போது சலாம் சொல்லிக் கொள்ளலாம் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்ப குறைந்தபட்சம் இப்படியான ஒரு குறுக்கீடு இருக்கணும். ஒரு கல்லோ ஒரு சுவரோ ஒரு மரமோ ஒரு மறைவை ஏற்படுத்தி மீண்டும் நாம் சந்திக்க நேரிடுகிற ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் நாம் சலாம் சொல்ல வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நாம் பார்க்கிற போது, அப்ப நம்ம ஒருத்தர் சலாம் சொல்றாருன்னா அதற்கு பதில் சொல்லுவதே அதற்கான அந்த நன்மையை நாம பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாருங்களேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் எப்படியெல்லாம் நமக்கு, அதனால தான் அதனுடைய சட்டத்திட்டங்களை சொல்லும் பொழுது இருவருக்கு மத்தியில் மனக்கசப்பு ஏற்பட்டால் 3 நாளுக்கு மேல அவர்கள் தன்னுடைய சகோதர முஸ்லிம் இடத்தில் பேசாமல் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதுல சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இன்ன அவுலன் நாசி பில்லாஹி, அல்லாஹ்விடத்தில் உங்களிடத்தில் மிகவும் நெருக்கத்திற்குரியவர் யார் என்றால் மன் பதாஹும் பிஸ்ஸலாம், சலாத்தை கொண்டு உங்களில் யார் தொடங்குகிறாரோ அவர்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெவ்வேறு செய்திகளை பார்க்கிறோம், ஹைருஹுமா அல்லதி யப்தஉ பிஸ்ஸலாம், அவர்கள் இருவர்ல யார் சலாத்தை கொண்டு முதல்ல துவங்குகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அப்ப சலாத்தை சொல்லுவதில் போட்டு முந்தி சொல்வதில் போட்டி இருக்கணும். முந்தி சொல்பவர் இறைவனுடைய திருப்தியை பெறுவார், இறைவனுக்கு விருப்பத்திற்குரியவராக இருப்பார் என்கிற அளவிற்கு அது ஆர்வப்படுத்தப்படுகிறது என்றால் அப்ப முன்கூட்டி நாம சொல்லுவதற்கு முயலணுமே ஒழிய, அல்லது அப்படி சொல்லப்பட்டு விட்டால் அதற்குரிய பதிலை நாம் சொல்லிக் கொள்ளணுமே ஒழிய திரும்ப திரும்ப நாம ஒரே சந்தர்ப்பத்துல எந்த பிரிவும் இல்லாத நேரத்திலேயே நாம் சொல்லிக் கொள்வதை மார்க்கம் காட்டித்தரல. அப்ப இந்த விஷயங்களையும் நாம கவனிக்கணும். அப்ப சலாம் மூலமாக நாம் எப்படி நன்மை மேலதிகமாக பெறுவது, அது திரும்ப திரும்ப சொல்லணும் என்பதை தாண்டி முழுமையாக அந்த சலாத்தை நாம் சொல்லுவதே நமக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. நாம ஒருவரை பார்க்க நேரிடுகிற போது அந்த சலாம் சொல்கிறோம் என்றால் முழுமையாக நிறைவாக சொல்கிற போதே அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வர்றார், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றார்.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவருக்கு அஷ்ருன் 10 நன்மை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு மனிதர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி அவர் அமர்ந்து விடுகிறார். இவருக்கு இஸ்ரூன 20 நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. மூன்றாவது ஒரு மனிதர் வருகிறார், வந்து அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அவர் முழுமையாக அதை சொல்கிற போது சலாசூன இவருக்கு 30 நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த சலாத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்வதை காட்டிலும் நாம் அதை நிறைவாக சொல்லி பழகும் பொழுது அதுவே நமக்கு பெரு நன்மையை பெற்றுத்தரும் என்பதை பார்க்கிறோம். அல்லது அவர் ஒரு முந்திட்டார், நமக்கு முன்னாடி சலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா மீண்டும் நாம ஒரு ஏதாவது ஒரு முறிவு ஏற்பட்டால் சலாம் சொல்ல நாம முந்த வேண்டுமே ஒழிய உடனே நாம சொன்ன சலாமுக்கு பதில் சொல்லிட்டு திரும்ப சொல்ல வேண்டியது இல்லை. வேற என்ன செய்யலாம், பதில்ல நாம நிறைவாக சொல்வதற்கும் முயற்சிக்கலாம். ஏன்னா இத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றாக ரத்து சலாம், நீங்க சலாத்துக்கு பதில் சொல்வது என்று சொல்லி தராங்க. அதுவும் எந்த அளவிற்கு அப்படின்னா திருமறை வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது, வைதா ஹுயீதும் பி தஹியத்தின், வாழ்த்து உங்களுக்கு கூறப்பட்டால் ஃபஹுய்யு பி அஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, நீங்க அதை விட அழகானதையோ அல்லது அதையே நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டும் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறது. இது எந்த அளவிற்கு பார்க்கிறோம்னா சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிற செய்தி, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அங்க இருக்கிற வானவர்களுக்கு சலாம் சொல்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிற போது அந்த வானவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அவர்கள் கூடுதலான வார்த்தைகளையும் இணைத்து பதில் சொல்கிறார்கள் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5463வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில பார்க்கிறோம். அப்ப சலாத்தை நாம் நிறைவாக சொல்லி அல்லது முன்பாக சொல்வதற்கு போட்டி போட்டு நாம் சொல்லி அதில் சில ஒழுங்குகளை பேணணும். அல்லாஹ்வின் தூதர் அதை ஒழுங்குமுறைகள்லாம் சொல்றாங்க. ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு தனி நபர் சொல்ல வேண்டும், சிறிய கூட்டம் தான் பெரிய கூட்டத்திற்கு சொல்லணும் என்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சில ஒழுங்குமுறைகளை சொல்றாங்க. அந்த ஒழுங்குமுறைகளை பேணணும். அப்படி பேணப்படலை சொல்லலை அப்படின்னா அவர்கள் சொல்லவில்லை என்கிற சூழல்ல நாம அந்த சலாத்தை முந்தி சொல்லி அந்த நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறணும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த சலாமை அவர் சொல்லி அதற்கு நாம் பதில் சொன்ன பிறகு மீண்டும் நாம் உடனே எந்த முறிவும் இல்லாம எந்த இடைவேளையும் இல்லாம எந்த ஒரு விலகுதலும் இல்லாம நாம உடனடியாக திரும்ப சலாம் சொல்லுவது என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை இல்லை. அப்ப நாம் அதை தவிர்த்து சலாத்தை நிறைவாக சொல்லி நன்மையை பெறுவதற்கும் அல்லது அது பதில நிறைவாக சொல்லி நன்மையை பெறுவதற்கும் அல்லது அந்த சலாத்தை சொல்வதில் முந்திக் கொள்கிற நன்மையை பெறுகிற வாய்ப்புகளை பெற வேண்டுமே ஒழிய நாம் இப்ப திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வது என்பது அது மார்க்க அடிப்படையில் சரியானது இல்லை என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு